வணக்கம். நம்ம நிழல் தேடல் பயணத்தோட 2வது நாள் இது. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பயத்தின் வேர். நம்ம கிட்ட யாராவது உனக்கு என்ன பயம்னு கேட்டா, எனக்கு பயமே கிடையாதுப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லுவோம். ஆனா இருட்டுல தனியா இருக்கும்போது ஏதோ ஒண்ணு மனசு அரிக்கும் பாருங்க, அதுதான் உண்மையான பயம். இன்றைக்கு உங்க பயம் எங்க ஆரம்பிச்சது, அது ஏன் உங்களை முன்னேற விடாம தடுக்குதுன்னு இந்த கார்ட்ஸ் வச்சு ஒரு சுளிர் ரகசியத்தை உடைக்க போறேன். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். எல்லோரும் ஃபியர்லெஸ், பயம் இல்லாதவன் அப்படின்னு பில்டப் கொடுப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த பயத்தை இன்றைக்கு வேரோடு பிடுங்கி வெளியே போட போறோம். டெம்பரன்ஸ். நீங்க ரொம்ப நிதானமான ஆள் மாதிரி வெளியே காட்டுகிறீங்க. ஆனா அதுதான் உங்க பயமே. எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் ஒரு கட்டத்துல உங்களை எதையுமே செய்ய விடாம முடக்கிடுது. அடுத்ததா த ஹெர்மிட். இந்த தனிமை காட பாருங்க. நீங்க உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களோங்கிற பயத்துல நீங்களே ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. தேர்ட் கார்டு 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இதோ வறுமையும் கவலையும் காட்டுற கார்டு. ஒருவேளை எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிட்டா, நான் நடுத்தெருவுக்கு வந்துட்டா அப்படின்னு ஒரு பொருளாதார பயம் உங்களுக்குள்ள ஊறி போயிருக்கு. பக்கத்துல உதவி இருந்தும் உங்க பயம் அதை பார்க்க விடாம கண்ணை மறைக்குது. 4th கார்டு 6 ஆஃப் கப்ஸ். இதோ உங்க பயத்தோட வேர் கிடைச்சிருச்சுங்க. இது உங்க சின்ன வயசு நினைவுகள். அந்த பயம் எனக்குள் எப்போது தொடங்கியதுன்னு கேட்டீங்களே, அது உங்க சைல்டுஹுட் மெமரிஸ்ல தான் இருக்கு. சின்ன வயசுல கிடைச்ச ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் இல்லைன்னா இழப்பு தான் இன்னைக்கு உங்களை பயமுறுத்துற பூதமா நிக்குது. 5th கார்டு 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது ஹார்ட் பிரேக் கார்டை பாருங்க. 3 கத்தி இதயத்துல குத்தி இருக்கு. மறுபடியும் எனக்கு வலி வந்துடுமோ, மறுபடியும் யாராவது என்ன ஏமாத்திடுவாங்களோன்னு அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த பழைய வலிதான் இன்னைக்கு நீங்க ஒரு புது ரிஸ்க் எடுக்க முடியாம உங்களை முன்னேற விடாம தடுக்குது. சோ உங்க பயம் ஒரு வெளிப்படையான விஷயம் கிடையாதுங்க. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற பழைய காயத்தோட நிழல். சின்ன வயசுல ஆரம்பிச்ச அந்த பயம் இன்றைக்கு நிதானம் அப்படிங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. முன்னேற விடாம தடுக்கிறது மத்தவங்க இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம்தான். அந்த 6 ஆஃப் கப்ஸ்ல இருக்கிற குழந்தைய தூக்கி கொஞ்சற மாதிரி உங்க பயத்தையும் ஒரு குழந்தையா நினைச்சு ஏத்துக்கோங்க. ஆமா, எனக்கு பயமா தான் இருக்கு, அதனால என்ன அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க. அப்போதான் பயம் ஓடும். பயத்தோட வேர் உங்க கடந்த காலத்துல இருக்கலாம், ஆனா அதோட கிளைகளை இன்னைக்கு உங்களால வெட்ட முடியும். பயத்தை மறைக்காதீங்க, அதை ஒரு கவிதையா மாத்துங்க. அப்போ அதுவும் அழகாவே தெரியும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல பயப்பட எதுவுமே இல்லை. இருட்டுக்குள்ள வெளிச்சத்தை தேடாதீங்க, நீங்களே வெளிச்சமா மாறுங்க. நாளைக்கு 3rd எபிசோட்ல உங்க அடுத்த ரகசியத்தை உடைக்க போறேன். ரெடியா இருங்க. Ta-ta!